ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பேசிட்டு துணியெல்லாம் காய போட்டு ஒரு முலாம்பழம் ஜூஸ் போட்டு வெயிலுக்கு நானும் என் பையனும் குடித்தாச்சு. குடிச்சிட்டு சரி சமைக்கலாம், என்ன சமைக்கலாம், சமைச்சா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதனால் சமைச்சேன். இன்றைக்கி வந்துட்டு வேறு ஐட்டங்கள்லாம் சமைக்கலை, இருக்கிறத வச்சே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சுட சுட ஒயிட் ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு தாங்க. நேற்றுக்கு மீன் குழம்பு எடுத்து வச்சேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நேற்றுக்கு நாங்கள் மீன் குழம்பு சாப்பிடலை. நான் வந்துட்டு கருவாடு போட்ட மீன் குழம்பு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு வெயிலாக இருக்குது, இப்போதைக்கு எனக்கு மீன் குழம்பு வேண்டாம், நான் நைட்டு கூட சாப்பிட்டுக்கிறேன், அதனால் எனக்கு தண்ணி சோறு மாதிரி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க சாப்பிடல. பசங்களும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, எப்போ பாரு சோறு சோறு அப்படின்றீங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு சாப்பிடலை. அதனால் அந்த குழம்பு அப்படியே இருந்துருச்சுங்க. அதனால் சூடாக ரைஸ் மட்டும் வச்சுட்டு, நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால் களி கிண்டிகிட்ருக்கிறேன். எனக்கு ராகி களி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா. ராகி களி வந்துட்டு எனக்கு மட்டும்தான் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வரகு ரைஸ் போட்டு, வரகு ரைஸும் காலி ஆயிடுச்சு. அந்த ரைஸ் வாங்கணும், அதனால் ஃபைனலாக கொஞ்சம் இருந்ததுனால அதை போட்டு கொஞ்சமாக மாவு போட்டு ஆல்ரெடி வெந்துருச்சு. அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு களி. மணி 1 மணி ஆக போகுது, எங்கிட்ட சாப்பிட வந்துடுவாங்க. சரி, நம்ம குழம்பு எதுவும் பண்ணல, இருக்கிற குழம்புல தானே பண்ணுறோம் சாப்பாடு அப்படின்ட்டு சாதம் மட்டும் வச்சாச்சு. இன்றைக்கி இதுதாங்க டிஃபன். வாங்க, களி நல்லா ஆவி பறக்க வெந்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி கோவிந்தன் வீட்டில் சாப்பிடலாம். பாய்ங்க. உங்கள் வீட்டில் லன்ச் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. வாங்க சாப்பிட்லாம். பாய்ங்க.